Hi friends, welcome to CT Tech channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வாட்ஸ்அப்ல உள்ள சூப்பரான 3 அப்டேட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது மாறி மாறி சேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல வந்து ஃபன்னா ஸ்டிக்கர்ஸ் அனுப்புவோம். ஆனா இப்போ வந்து என்னன்னா, அந்த ஸ்டிக்கருக்கு பதிலா நம்ம போட்டோவையும் ஸ்டிக்கரா அனுப்பலாம். அது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் வந்து இந்த கான்டாக்டுக்கு ஸ்டிக்கரை வந்து சென்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து லாஸ்ட் இருக்க இந்த ஐகானை வந்து கிளிக் செய்யுங்க. கிளிக் பண்ணதும் மொபைல்ல உள்ள ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதே போல நம்ம போட்டோ வந்து ஸ்டிக்கரா சென்ட் பண்றது எப்படின்னா, இதுல வந்து கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணா உங்க கேலரியில உள்ள போட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல எந்த போட்டோவை வந்து நீங்க ஸ்டிக்கரா சென்ட் பண்ணணுமோ அந்த போட்டோவை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இதை சென்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த போட்டோ வந்து ஸ்டிக்கர் போலயே சென்ட் ஆயிடுச்சு. இதே போல உங்களுக்கு பிடிச்ச போட்டோவை வந்து ஸ்டிக்கரா நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செகண்ட் அப்டேட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, செகண்ட் அப்டேட் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபேமிலி கூடயோ இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பர்சனலா யாராவது உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புறாங்க அப்படின்னா அதை எல்லாத்திட்டையும் வச்சு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா இந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து நம்ம ரீட் பண்ணி பாத்துக்கலாம். அந்த ரீட் பண்ணி பாக்குறது எப்படின்னு பாருங்க. இதுல மேல இருக்க இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல சாட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் லாங்குவேஜ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. இதுல வந்து டிஃபால்ட்டாவே 4 லாங்குவேஜஸ் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த லாங்குவேஜ்ல ஒரு லாங்குவேஜ் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து தமிழ் கிடையாது, ஆனா ஃபியூச்சர்ல வந்து தமிழ் அப்டேட் ஆகலாம். ஓகே, நான் இதுல வந்து இங்கிலீஷ வந்து செலக்ட் பண்றேன். அப்புறம் கீழே இருக்க செட்டப் நவ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. இனி ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் யாராவது அனுப்புறாங்க அப்படின்னா அதை வந்து பிளே பண்ணி பார்க்காமலே ரீட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னா, இப்ப வந்த இந்த மெசேஜ வந்து லாங் பிரஸ் பண்ணிட்டு மேல இருக்க இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இதுல டிரான்ஸ்கிரைப் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்படி உங்களுக்கு வந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து நீங்க கேட்காமலே அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இனி தேர்ட் அப்டேட் என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க. அது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது மென்ஷன் பண்ணி, உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க யாருக்காவது மென்ஷன் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படின்னா அது ஈஸியா அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸ் போடலாம். இப்படி நீங்க வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸ் போடும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அவங்க வந்து உங்க ஸ்டேட்டஸ்ல போய் தான் பார்க்கணும்னு கிடையாது, இதை பிரஸ் பண்ணி அவங்க உங்க ஸ்டேட்டஸ பார்க்கலாம். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் பாருங்க. இதுல இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்க மொபைல்ல உள்ள கான்டாக்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதுல நீங்க எந்த கான்டாக்டுக்கு இந்த ஸ்டேட்டஸ வந்து மென்ஷன் பண்றீங்களோ அந்த கான்டாக்ட வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, கீழே இருக்க இந்த சென்ட் ஐகானை வந்து கிளிக் செய்யுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டஸ் போட்டதும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அவங்க இதையே கிளிக் பண்ணி உங்க ஸ்டேட்டஸ வந்து பாத்துக்கலாம். ஸ்டேட்டஸ்ல போய் தான் உங்க ஸ்டேட்டஸ பாக்கணும்னு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 அப்டேட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.